வணக்கம் நண்பர்களே. இன்று நாம பார்க்க போறது காளிதாஸ் 2 படம் எப்படி இருக்குன்னு ஒரு நேர்மையான ரிவ்யூ. ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்ல 500 வீடுகள் இருக்கும் இடம் நியூ இயர் கொண்டாட்டம் நடக்கும்போது ஒரு சின்ன குழந்தை திடீர்னு காணாமல் போகுது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் அந்த குழந்தை பிணமாக கிடைக்குது. இதுல இருந்து தான் கதை ஆரம்பிக்குது. இந்த கேஸை விசாரிக்க வர்றாங்க அசிஸ்டன்ட் கமிஷனர் பவானி ஸ்ரீ, இன்ஸ்பெக்டர் பரத். சந்தேகம் அஜய் கார்த்தி மேல் போகுது. ஆனா பிரபல லாயர் பிரகாஷ் ராஜ் உதவியால அவன் தப்பிக்கிறான். இதுக்குள்ள இன்னொரு கொலை அதே அபார்ட்மெண்ட்ல. வெளியில ரவுடிகளும் கொல்லப்படுறாங்க. யார் இந்த கொலைகாரன்? ஏன் இதெல்லாம் நடக்குது? இதுதான் முழு படத்தின் மையம். பரத் போலீஸ் இன்ஸ்பெக்டராக வந்திருக்கிறார். ஆனா முதல் பாகம் அளவுக்கு இங்க ஸ்கோர் பண்ணல. ரொம்ப சும்மா அமைதியா போயிடுற கேரக்டர். கிளைமேக்ஸ் முன்பு தான் கொஞ்சம் ஹைலைட். அபர்நதி கேரக்டர் தான் ஆரம்பத்துல ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். ஒரு லெவலுக்கு ஹீரோயின் தான் படம் லீட் பண்ற மாதிரி ஃபீல் வரும். ஆனா இன்டர்வெல்க்கு அப்புறம் அந்த கேரக்டரும் வீக் ஆகிடுது. அபர்நதி ஒரு அம்மாவாக இமோஷனல் சீன்ஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அஜய் கார்த்தி சஸ்பிஷியஸ் கேரக்டர், ஆக்டிங் ஓகே. ஆனா ஏன் அவங்க கேரக்டருக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ்னு டவுட் வரும். பிரகாஷ் ராஜ் வந்துட்டு போயிடுற மாதிரி தான். இன்னும் நல்லா யூஸ் பண்ணிருக்கலாம். ஆடுகளம் கிஷோர் கூட முழுசா யூட்டிலைஸ் பண்ணல. ஆனா பிகெஸ்ட் சர்ப்ரைஸ் சங்கீதா. 25 வருடத்துக்கு அப்புறம் கம்பேக். ஆரம்பத்துல சாதாரணமா தோணும். ஆனா கிளைமேக்ஸ்ல அவரோட பர்ஃபார்மன்ஸ், அவங்க சீன்ஸ் தான் படத்தோட உயிர். ஒரு த்ரில்லர்னா வேகம் முக்கியம். ஆனா இந்த படம் முதல் பாதி ரொம்ப ஸ்லோ. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ்ல டென்ஷன் இல்ல. ட்விஸ்ட் இருக்கு, ஆனா இம்பாக்ட் குறைவு. ஃபிளாஷ்பேக் நல்லா இருந்தாலும் கதையோட ஃபுல்லி கனெக்ட் ஆகல. கிளைமேக்ஸ்க்கு முன்பு சில லாஜிக் கேள்விகள் வரும். நுட்பமான விஷயங்கள் பார்த்தால் சாம் சிஎஸ் இசை ஓகே, கேமரா டீசென்ட். உண்மையா சொன்னா கடைசி 20 நிமிஷம் தான் படத்தை காப்பாத்துது. அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் இல்லனா படம் ரொம்ப கீழே போயிருக்கும். இந்த படம் பார்க்கணும்னா நீங்க பேஷண்டா இருந்தா தான் முடியும். ரேட்டிங் 2.5/5. காளிதாஸ் 2 முதல் பாகம் மாதிரி மேஜிக் இல்ல. ஆனா கிளைமேக்ஸ்க்காக ஒரு தடவை பார்க்கலாம். 3ஆம் பாகத்துக்கு ஹிண்ட் கொடுத்து முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்தது எப்படி இருக்கும். நண்பர்களே, இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்து என்னன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.